உலு லாங்காட் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது சானி அம்சான் தன் தொகுதி மக்கள் கடுமையான வெள்ளத்தை சமாளித்த போது தான் சபாவில் கராவோக்கியில் பிஸியாக இருந்ததாக கூறும் சமூக ஊடக பரப்புரைகளுக்கு இன்று மறுப்பு தெரிவித்தார். சானி நவம்பர் 20ஆம் தேதி சபா மாநில தேர்தலுக்காக சுலாபயானில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாகவும் அங்குள்ள உள்ளூர் சமூகத்தின் வேண்டுகோளின்படி ஒரே ஒரு பாடலை மட்டும் நிகழ்த்திவிட்டு உடனடியாக புறப்பட்டதாகவும் விளக்கினார். நவம்பர் 24ஆம் தேதி வெள்ளம் குறித்து அறிந்ததும் அவர் உடனடியாக உலு லாங்காட் திரும்பியதாகவும் தற்காலிக நிவாரண மையங்களை பார்வையிட்டதாகவும் நாடாளுமன்ற கூட்டத்தில் கலந்து கொண்டதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகளால் ஏற்பட்ட ஏமாற்றத்தை வெளிப்படுத்திய சானி ஒற்றுமைக்கு அழைப்பு விடுத்தார். சுங்காய் லாங்காட் ஆட்சிக்காக அரசாங்கத்தின் 512 மில்லியன் ரிங்கிட் வெள்ள தணிப்பு திட்டம் மற்றும் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களுக்கு ஆதரவளிப்பதற்கான தனது உறுதிப்பாட்டையும் அவர் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக விமர்சனங்கள் பொய்களை பரப்புவதை நிறுத்திவிட்டு பேரழிவு காலங்களில் தீர்வுகளை மையப்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.